கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பிசாசின் மீது, மாம்சத்தின் மீது, பாவத்தின் மீது, உலகத்தின் மீது ஜெயம் பெற்று ஜெயத்தையும் விடுதலையையும் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற பொழுதிலும் நீ ஏன் இன்னும் தோல்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லது தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்கிற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இதற்கான ஒரு சில பதில்களையும் காரணங்களையும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. அதில் முதலாவதாக, தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்தை குறித்த அறிவின்மையினாலே அழிந்து போகிறார்கள் என்கிறதை நாம் முதல் வீடியோவிலே தியானித்தோம். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கவில்லை என்று சொன்னால் அதற்கான லிங்கை நான் இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே கொடுத்திருக்கிறேன். பார்க்காதவர்கள் நீங்கள் சென்று பார்க்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இரண்டாவது காரணத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 10வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தது மட்டுமல்லாமல் நமக்கு சத்ருவாகிய பிசாசின் மீது ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை மட்டும் அவர் கொடுத்ததும் அல்லாமல் சத்ருவாகிய பிசாசினுடைய எந்த கிரியைகளும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது என்கிறதான வாக்கு தத்துவத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் பிரியமானவர்களே, நமக்கு பிசாசின் மீதும் அவனுடைய கிரியைகள் மீதும் அதிகாரம் உண்டு. பிசாசை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மேலும் பிசாசானவன் உங்களை சேதப்படுத்த மாட்டான், முடியாது என்கிற வாக்கு தத்துவத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஏன் நாம் தோல்வியில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தாமல் இருப்பதினாலே இன்னும் தோற்கடிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நீங்கள் மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசை குறித்து நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. பாவத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. வருகிற பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. காரணம், தேவன் அவைகளின் மீது உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவைகளால் உங்களுக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, இதைத்தான் யாக்கோபு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் பிசாசானவன் விரட்டப்பட வேண்டியவன். பிசாசானவனை நாம் எதிர்க்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசை எதிர்க்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களிடத்தில் கிரியை செய்கிறதற்கோ உங்களை சேதப்படுத்துகிறதற்கோ அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களுடைய மன கண்களையும் உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனுடைய கண்களையும் திறந்தருளி இந்த சத்தியத்தின் வெளிச்சம் உங்களில் கிரியை செய்யும்படி உங்களுக்கு பரந்த மனப்பான்மையையும் இருதயத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விடுதலை இருக்கிற வசனங்களை பிசாசு அறிந்து கொள்ளும்படி விடமாட்டான். இந்த 2 வசனங்களை நீங்கள் வைத்து மிகவும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்ததான அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இன்றைக்கு தோல்வியில் வாழ காரணம், தேவன் கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்துகிறதில்லை. காரணம், ஒன்று, அநேக போதகர்கள் இப்படியாக போதிக்கிறார்கள். அநேக போதகர்களும் கூட அவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது கிடையாது. காரணம், பயம். பிசாசை துரத்தாதே, பிசாசுக்கு விரோதமாக ஜெபிக்காதே, பிசாசு பிடித்தவர்களுடைய வீடுகளுக்கு செல்லாதே. ஒருவேளை நீ அப்படி செய்தால் அந்த கிரியைகள் உன்னையும் பாதிப்புக்குள்ளாக்கும். உனக்கு சரீரத்தில் வியாதிகள் வரும்,
உனக்கு பலவீனங்கள் ஏற்படும். இப்படி பல வகையான காரணங்களை சொல்லி ஜனங்களை பயப்படுத்தி பயத்தின் கட்டுகளுக்குள்ளாக மாற்றி விடுகிறார்கள். எனக்கு அருமையான பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் பிசாசனுடைய பொய்கள். இவைகளை நம்பாதிருங்கள். பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கிற பொழுது ஆவிக்குரிய வகையிலே சில நேரங்களிலே ஒரு சில பலவீனங்கள் வரலாம். ஆனால் அதற்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. காரணம், தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாதபடிக்கு உங்களுடைய கண்களை பிசாசு குருடாக்குவான். எனவே அவன் போதகர்களை கூட உபயோகப்படுத்தக்கூடும். என்னிடமும் அநேகர் சொல்லி இருக்கிறார்கள், அறிவுறுத்திருக்கிறார்கள், நீ பிசாசை விரட்டக்கூடாது, பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜெபிக்க கூடாது, விடுதலை ஜெபங்களை பண்ணக்கூடாது, அப்படி செய்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே பாதிப்புகள் உண்டாகும். இப்படிப்பட்ட ஆலோசனைகளை எல்லாம் சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை கேட்கிற பொழுதே நமக்குள்ளே பயம் உண்டாகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ஏதேன் தோட்டத்திலே தேவன் ஆளுகையை மனிதனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனால் பாவத்தின் மூலமாக மனிதன் அந்த ஆளுமையை இழந்து போனான். ஆனால் இயேசு கிறிஸ்து மீண்டும் அந்த ஆளுகையை, அதிகாரத்தை அவருடைய சொந்த ஜீவனை கொடுத்து நமக்காக பெற்று கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனபடியால நீங்க பிசாசை குறித்து பயப்படாதீங்க. அவன் உங்களுக்கு ஏதோ தீமை செஞ்சிருவான்னு சொல்லி பயப்படாதீங்க. காரணம், ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பதற்கும் சத்ருவனுடைய சகல வல்லமையையும், அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க, சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும். நீங்க பிசாசை மேற்கொள்ளலாம், பிசாசால உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அந்த அதிகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதை நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இது ரொம்ப முக்கியமான வசனம். எவ்வளோ ஒரு அருமையான வாக்குத்தத்தம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்துங்க. பிரியமானவர்களை, எப்படி செயல்படுத்த போகிறீங்க? ஜெபத்தில் செயல்படுத்துங்க. ஒருவேளை நீங்கள் பாவத்தில் மீண்டும் மீண்டும் விழுந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களால் ஜெபிக்க முடியலையா? இல்லை மனசில் ஏதோ ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்குதா? டிப்ரெஷனில் இருக்கிறீங்களா? பயத்தில் இருக்கிறீங்களா? மரண பயம் இருக்குதா? வியாதியை குறித்த பயம் இருக்குதா? எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்குதா? நீங்கள் பயப்படாதீங்க. மாறாக அந்த பயங்களை, தோல்வியின் சிந்தனைகளை கொண்டு வருகிற பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. பிரியமானவர்களே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சொல்லுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை அதிகமாக நீங்கள் ஜெபத்தில் உபயோகம் பண்ணுங்க. நீங்கள் எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, எனக்கு விரோதமாய் பாவ சிந்தனைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசே, உன்னை எதிர்க்கிற இயேசுவின் நாமத்தில் விட்டு வெளியேறி போ. எனக்கு விரோதமாக வியாதிகளை, பலவீனங்களை கொண்டு வருகிற, பயங்களை கொண்டு வருகிற, டிப்ரெஷனை கொண்டு வர, தோல்விகளை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் கிரியைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால விரட்டுகிறேன். என் வாழ்க்கையில் உனக்கு அதிகாரம் இல்லை. என் வாழ்க்கையை விட்டு, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் தொழிலை விட்டு, என் சபையை விட்டு, என் ஊரை விட்டு, என் பட்டணத்தை விட்டு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறி போ அப்படின்னு நீங்கள் கட்டளை கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இதை விட்டுட்டு நீங்கள் ஒரு தோத்து போன மனுஷனை போல ஜெபிக்க கூடாது. இன்னைக்கு அநேகருடைய ஜெபங்கள் எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு தோத்து போன மனுஷனை போல, அல்லது ஒரு பிச்சைக்காரனை போல கெஞ்சி 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 ஜெபிக்கிறது. ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யலாம்? ஆண்டவரே, இப்படிலாம் ஆத்துமாக்களை அழிந்து போகிறார்களே அப்படின்னு மனதுருக்கமாக கண்ணீரோடு கெஞ்சி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். ஆனால் நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, பிசாசை நீங்கள் எதிர்க்கணும். பிசாசு எதிர்க்கப்பட வேண்டியவன், பிசாசு விரட்டப்பட வேண்டியவன். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உன் கையில் கொடுத்திருக்கிறாரு. அருமையான விசுவாசியே, தேவ பிள்ளையே, மறந்து போயிடாத, நீ அதிகாரம் பெற்றவன். பிசாசனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிறதற்கு உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் அல்ல, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். ஆனபடியால் தைரியமாக ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, பிசாசின் கிரியைகளை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க. ஜெயத்தை ஏற்கனவே ஆண்டவர் சிலுவையிலே சம்பாதிச்சு வச்சுட்டார். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆண்டவர்! ஜெயம் நமக்கு தான். பிசாசு தோர்த்து போனவன்.
ஆனபடியால் அவனுடைய கிரியைகளை குறித்து, காரியங்களை குறித்து பயப்படாதீங்க. தைரியமாக ஜெபம் பண்ணுங்க பிரியமானவங்களே. உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் அனைவர் மேலும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்குது. இந்த வார்த்தையை நீங்கள் யாரெல்லாம் கேட்குறீங்களோ நீங்கள் நம்புங்க. கர்த்தர் ஏற்கனவே அந்த அதிகாரத்தை உங்கள் மேலே வச்சிட்டாரு. இனி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு மாற்றத்தை கட்டாயமாக காண போகிறீங்க. இனி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் ஓடும், கட்டுகள் அறுக்கப்படும். கர்த்தர் அந்த அதிகாரத்தை உங்கள் மீது வைத்திருக்கிறார். அப்போ அந்த அதிகாரத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். நம்புகிறது மட்டும் அல்ல, அதை செயல்படுத்தணும். பாருங்கள், நான் ரோட்டில் போகிற பொழுது நான் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன். ஒரு சின்ன ஒரு பலவீனமான ஒரு கான்ஸ்டபிள், அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப மெலிஞ்சு போன ஒரு சரீரம், அப்படி ஒரு பலவீனமான ஒரு மனுஷன் என்ன செய்கிறாரு, ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கிறாரு. ஆனால் பாருங்கள், பெரிய பெரிய லாரிங்க, ட்ரக்கு, வேனுகள்லாம் வரும். ஆனால் அந்த டிராஃபிக் போலீஸு, கான்ஸ்டபிளாக இருக்கிற அந்த டிராஃபிக் போலீஸு கையை நீட்டினா அவ்வளோ பெரிய ட்ரக்கு, அவ்வளோ பெரிய வேன்கள் என்ன செய்யுது, அதை நின்று தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப பலசாலி அப்படிங்கிறதாக கிடையாது. அவர் போட்டிருக்கிற ஆடை, அதிகாரம் இல்லைங்களா, அவர் போட்டிருக்கிற ஆடை அப்படிங்கிற அந்த அதிகாரம், அந்த அதிகாரத்தை பார்த்த உடனே அதை ஓட்டிட்டு வர டிரைவர், வாகனங்களை ஓட்டி கொண்டு வருகிற டிரைவர் பலசாலியாக இருக்கலாம், அந்த வாகனங்கள் பிரம்மாண்டமாக இருக்கலாம். ஆனால் அந்த அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு அது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தாலும் அது நின்று தான் ஆகணும். அதை போல தான் தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரம். ஏசப்பா நமக்கு லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. எந்த விதமான பிசாசின் கிரியைகளானாலும் சரி, வல்லமைகளானாலும் சரி, அது உங்களை சேதப்படுத்தவும் மாட்டாது, உங்களை மேற்கொள்ளவும் மாட்டாது. மாறாக உங்கள் வார்த்தைக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அது உங்களை விட்டு ஓடி போகும், உங்கள் எல்லைகளை விட்டு ஓடி போகும். காரணம், நம் தேவனாலே அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள். எனவே அந்த அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தணும். அதிகாரத்தை பயன்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையை விட்டு, உங்கள் எல்லைகளை விட்டு ஓடி போக போகிறான். கர்த்தர் உங்கள் மூலம் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஒரு செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களோடும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.